பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி, அம்மா வாங்க ஐயா வாங்க அக்கா வாங்க, வீட்டுக்குள்ள இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு வாங்க. ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி, கண் கவரும் வண்ணத்தில் கலர் கலரான பூக்கள். ஊட்டி ரோஸ் வேணுமா வாங்க வாங்க, இல்ல உள்ளூர் ரோஸ் வேணுமா வாங்க வாங்க. ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி ரோஜா செடி. என்னடி சின்ன பொண்ணு, என்ன இன்னைக்கு பூஞ்செடி எடுத்துக்கிட்டு இருக்க போல? ஆமா ஆமா பூஞ்செடி தான் விக்கிறேன். என்ன பார்த்தா என்ன பூஞ்சாடி விக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா, ஒரு செடி என்ன ரேட்டுடி? எக்கா எப்பவும் பொருளை பிடிக்கான்னு பாப்பீங்க, அதுக்கப்புறம் தானே ரேட்டை பத்தி கேப்பீங்க. இப்போ என்ன வந்தது வராதமா உடனே ரேட்டை கேக்குறீங்க? வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ரோஜா செடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆசைப்பட்டு வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மனசு வராது பாத்தியா? அதான் ரேட்டை முதலே பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு நினைச்சேன். ஆளாளுக்கு உசாரானா நான் எப்படி வியாபாரம் பாக்குறது? சின்ன பொண்ணு, ஆமா ரெட் ரோஸ் இருக்கா? ரெட் ரோஸ். ஓ இருக்கேக்கா. ஊட்டி ரோஸ் இருக்கா? ஊட்டி ரோஸ். இங்க பாருங்க ராணியக்கா, கலர் கலரா பல ரோஸ் இருக்கு. ஊட்டி ரோஸ்ல இருந்து உள்ளூர் ரோஸ் வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு. இருங்கக்கா ஒரு கூவிட்டு வரேன். ரோஜா செடி வாங்கி வளர்க்கலையோ? ரோஜா செடி கலர் கலரான வண்ணங்களில் கண்கவரும் வண்ணங்களில் ரோஜா செடி வாங்கலையோ? ரோஜா செடி. சின்ன பொண்ணு, நீ பேசுறத பார்த்தா செடி வளர்க்காதவங்க கூட வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்கடி. ஏதாவது அப்படி இப்படி பேசி வியாபாரம் பார்த்தா தானக்கா ஏன் பொழப்ப ஓட்ட முடியும்? வாடிமா வா, டெய்லி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துரு. உங்ககிட்ட வாங்கி வாங்கி எங்க காசெல்லாம் வீணா போகுது. ஆமா ஆமா, என்கிட்ட வியாபாரம் வாங்கலனா இவ ஸ்ட்ரெயிட்டா அம்பானிகிட்ட தான் வியாபாரம் பார்த்திருப்பா. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, டெய்லி ஏதாவது ஒரு பொருளை கொண்டாடுற, வாங்கணுங்கிற மாதிரியே பண்ற, அதான் சொன்னேன். என்ன வாங்குற பெருசா? 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குற. இல்லைன்னா மட்டும் இந்த 10-20 ரூபாயை சேர்த்து வச்சு நீ 10 மாடி வீடு கட்டியிருப்ப பாரு. பாத்தீங்களாக்கா அவ என்ன பேச்சு பேசுறான்னு? என்ன சொல்றதுடி, அவ தேவைக்கு அவ விக்கிறா, நம்ம தேவைக்கு நாம வாங்குறோம். அது என்னமோ சரிதான்க்கா, ஆனா ரேட்டு தான் அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரியே தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? என்னடா இது வந்தது வராதமா ரேட்லயே இன்னைக்கு எல்லாரும் குறியா இருக்காங்க. பூ மேல எவ்வளவுக்குமே ஆசை இல்லையோ? என்னடி இது, ராணி அக்கா ரேட்டை பத்தி கேக்குறாங்க, நீயும் ரேட்டை பத்தி கேக்குற. காசு கொடுத்து வாங்க போறது நாங்க தானடி, என்ன காசுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? எப்படினாலும் ரோஜா செடியை பார்த்தா வாங்கத்தான் போறோம், அதான் விலையை தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறோம். அடியே பாப்பாத்தி, என்ன நயன்தாரக்கா அங்கிருந்து ஓடி வரீங்க? ரோஜா செடி விக்கிறவ பொய்ராமடி, அங்கே நிக்க சொல்லு. சரிக்கா, மொல்லமா வாங்க, விழுந்து கிழந்து வாய்க்கே பேத்துக்கிறாதீங்க. ஆத்தியாரி சின்ன பொண்ணு, நயன்தாரக்கா உங்ககிட்ட செடி வாங்குறதுக்காக துள்ளி குதிச்சு ஓடி வராங்க. வண்டி எடுத்துட்டு போயிடாத, நிப்பியா? இங்க இருந்து இப்படியே வண்டி எடுத்துட்டு போனா கோயில் ஓரமா உட்காந்து பிச்சை எடுக்கத்தான் போகணும். ஏண்டி இப்படி சொல்ற? பின்ன வண்டியில ரோஜா செடி லோட ஏத்திட்டு இப்பதாங்க வந்தே நிக்கிறேன். ஏதாவது 4-5 தடவை சுத்திட்டு போனா தான் இன்னைக்கு எங்க வீட்டுல அடுப்பெரியும். ஏண்டி ஒரு தீக்குச்ச பொருத்தி போட்டா அடுப்பு எரிய போகுது. நயன்தாரக்கா வயசுதான் ஆச்சே தவிர குசும்பும் கொசரும் உங்களுக்கு குறையிற மாதிரி தெரியலக்கா. அது சரிடி, ஒரு செடி என்ன விலை? ஐயா வந்தது வராதமா என்ன வேலை என்ன வேலைன்னு பூ பிடிச்சிருக்கான்னு பாருங்க, கலர் செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நம்ம ரேட்டை பத்தி பேசிக்கலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், விலைய மட்டும் சொல்லிடி, விளங்காம போற விலை. இங்க பாருங்க நயன்தாரக்கா, பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்கான்னு நினைக்க கூடாது. நான் ரொம்ப ரகடான கேர்ள். ஏன் சின்ன பொண்ணு இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆற? வேற யாரு சொன்னா? நம்ம நயனக்கா தானே. இங்க பாத்துக்க பாப்பாத்தி, நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. நயனா இருந்தா எனக்கு என்ன, செவனா இருந்தா எனக்கு என்ன, அதை பத்தில எனக்கு கவலை இல்ல. மரியாதை கொடுத்தா மரியாதை, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் என்கிட்ட. சரி சரி, ரொம்ப தான் அலட்டிக்கிற நீயும். ஐயோ நாம வேற கோவப்பட்டோமே, ஒருவேளை செடி இடி வாங்காம போயிருவாங்களோ? எக்கா கோச்சுக்கிட்டு செடி வாங்காம போயிடாதீங்கக்கா. பின்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவ, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கையா? இருங்கக்கா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவ என்ன சொன்னா மரியாதை கொடுங்க மரியாதை கிடைக்கும், அதைத்தான் சொன்னா ஒன்னும் தப்பா சொல்லலையே. பாரு ராணி, உன் முகத்துக்காண்டி விட்டுறேன். தேங்க்ஸ் ராணியக்கா, ரொம்ப தேங்க்ஸ் ராணியக்கா. நான் கூட சண்டை போட்டனால இன்னைக்கு வியாபாரம் நடக்காம போயிருமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். சே சின்ன பொண்ணு, எப்பவும் வெடுவெடு சடசடன் பேசுவியே, இன்னைக்கு ஏண்டி அழுகுற? கண்ணத்தோட பாப்போம். இவ்வளோ செடியை விற்கணுமே, நான் வீடு வீடா போய் சண்டை போட்டேன்னா எங்க விற்கிறது? ஏதாவது 2 சீனை போட்டு செடியை வைக்கலான்னு பார்த்தேன். ஆளுகிறாங்க எல்லாம் ஒரு சீனு தான். நயன்தாரக்கா எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்கக்கா. வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச செடி எடுத்துக்கோங்க. என்னடி காக்காச்சி அழுதுகிட்டு இருக்க? வியாபாரம் பார்க்க வந்த இடத்துல வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு,
என் புருஷன் இருக்கானே அதான் அந்த கருவாப்பைய. இவ புருஷன் கருவாப்பே, இவ மட்டும் அப்படி வெள்ளக்காய்ச்சி மாதிரி இருக்காளாக்கும். ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? அழுகாம சொல்லுடி, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. அந்த கருவாப்பை என்ன பண்ணானா, நேத்து குடிச்சிட்டு வந்து நான் ஆசையா நட்டு வச்ச ரோஜாப்பு செடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அதான் அழுதுகிட்டே இருந்தேன். இப்பதான் ரோஜாப்பு செடின்னு யாரோ சொல்றதை கேட்டுது. அதான் திரும்பவும் அழுக வந்துருச்சு. 10 வருஷமா அந்த செடியை வச்சிருந்தேன்க்கா, என் வீட்டுல 10 வருஷமா வச்சிருந்தேன். 10 வருஷமா வச்சிருந்திய பக்கி, உன் குடியார புருஷன் கண்ணில் படாம கொஞ்சம் பக்குவமா வைக்கலையே. குடியார பைய குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள என்ன போட்டு அடிக்கிறதுக்கு வந்தாமக்கா. நான் என்ன பண்ணேன்னா, வெளியே கடடா அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா வீட்டுக்குள்ள உள்தாப்பா போட்டு அவனை வெளியே படுக்க போட்டேன். ஏதோ உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் கூட என் புருஷன் மண்டரா உடையுதோ நினைச்சு கண்டுக்கிடாம இருந்துட்டேன். பார்த்தா அவன் என் பூஞ்சட்டியை போட்டு உடைச்சிருக்கான்க்கா. அது சரி, அவன் மண்டையை விட உனக்கு பூந்தொட்டி தானே முக்கியம். அதான் ஒரு பூஞ்செடி வாங்கிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். ஏண்டி பிளாக்கி, இப்படி பண்ணா நியாயமாட்டி? பாத்தியா, பூஞ்சட்டி உடைஞ்சா திருப்பி வாங்கிக்கலாம், ஆனா உன் புருஷ மண்டை உடைஞ்சா திரும்பி வாங்க முடியுமா? நீ இப்படி சொல்ற, நான் சொல்றத கேக்குறியா? என்னதான் சொல்ல வர சொல்லு கேப்போம். ஒரு பூந்தட்டி வித்தா கூட 50-100 தேரும். என் புருஷ மண்டை வித்தா 5 பைசா தேராது. ஏண்டி பாப்பாத்தி, இவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? அவளாச்சு அவ குடியார புருஷனாச்சு, நமக்கு என்ன வந்துச்சு? பூந்தொட்டி உடஞ்சா என்ன, புருஷன் மண்டை உடஞ்சா நமக்கு என்ன? வாங்க வாங்க சீக்கிரம் செடியை வாங்க, நான் அடுத்தது போக வேண்டாமா? அதான் அப்பல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டி. அதான் அந்த சிவப்பு கலர்ல இருக்கல ஊட்டி ரோஸ், என்ன வேலைன்னு சொன்னா வாங்க போறேன், அவ்வளவுதானே. ஆரஞ்சு கலர்ல ஃபேண்டா கலர்ல ரோஸ் இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்டி அந்த ஃபேண்டா கலர் ரோஸ் என்ன விலை? வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே, எனக்கு பிடித்த வெள்ளை நிறமே, மனதின் தூய்மை வெள்ளை நிறமே, வெள்ளை என்ன விலையே? நான் சின்ன பொண்ணு, வெள்ளை ரோசா செடி என்ன விலை? நான் ஆசையா வளர்த்தது மஞ்சள் ரோசா தான். என் புருஷன் அதைத்தான் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். பான செடி மண்டையே, எனக்கு மஞ்சள் ரோசாவே இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அது என்ன விலை? அது என்ன விலை இது என்ன விலைலாம் கிடையாது, எல்லாமே ஒரே விலை தான். இதுல இருக்க ரோஜா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாமே 250 ரூபா. என்னடி, ஒரு ரோஜாப்பு செடி 50 ரூபா இருக்கும், ஏன் 60 ரூபா கூட இருக்கும், 250 ரூபாய்க்கு எவன்டி உனக்கு தாரான்? எக்கா, இப்படிதான் நீங்க கசடுவீங்க. முதல்ல செடியை வாங்கி கட்சி கையில பாருங்கக்கா, அதுக்கப்புறமா நீங்க வாய் பேசுங்க. குடிடிமா, அந்த ஃபேண்டா கலர் ரோஸ் எடுத்து ஒன்று கொடு பாப்போம். இந்தாடிமா, முதல்ல இதை பாரு. பரவாயில்லைக்கா, நல்லாதான் வளர்த்து வச்சிருக்கா. ஆமாண்டி, நம்ம ஊருக்கு வழக்கமா தவறட்ட போல வச்சு ஒருத்தர் ரோஜா செடி கொண்டு விற்பானே சைக்கிளை தள்ளிக்கிட்டே, அவங்கிட்ட எல்லாம் இவ்வளோ ரோஜா இருக்காது டீ. ஒரு செடியில ஒரே ஒரு பூ பூத்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கலர் தெரியறதுக்காக மொட்டு லைட்டா விரிஞ்சிருக்கும். இதுல என்னடா 7-8 பூ பூத்திருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, இந்த செடியை பார்த்தா நர்சரியில வளர்த்த மாதிரி தெரியலையே. ஐயோ ஐயோ, இவளுக்கு என்னன்னாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்தாள்களே. எக்கா, இதெல்லாம் இங்க உள்ள நர்சரியில வளர்த்தது கிடையாது, ஊட்டி நர்சரியில வளர்த்தது. அதனாலதான் இப்படி ஊட்டிக்குள்ள இருக்கு ஜிகி ஜிகின்னு எவ்வளவு மொட்டும் பூமா இருக்குன்னு பாத்தீங்களா? சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். ஏண்டி, வழக்கமா பாப்பாத்தி தானே சந்தேகம் கேட்கா, இன்னைக்கு என்ன கருவாச்சி நீ வந்து கேக்குற? கேக்குற சந்தேகத்துக்கு மட்டும் பதில சொல்லுட்டி. நர்சரியில போய் செடி வாங்கினோம்னா அடியில ஒரு கவர் தானே வச்சிருப்பாங்க, இப்ப இப்படி பூன் தொட்டியோட இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, பாக்குறதுக்கு கருவண்டு மாதிரி இருந்தாலும் கேள்வியை எவ்வளவு கருத்தா கேக்குறான்னு பாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ரோஜா வளர்க்குற நர்சரியில இருந்து வாங்கினோம்னா செடிக்கு கீழே கவர் வச்சு கொடுப்பான், நியாயம்தான். நான் ஒன்றும் நர்சரியில வாங்கிட்டு வரலையே, நாம இந்த செடியை ஒவ்வொரு வீட்டுல இருந்துலாம் களை வாங்கிட்டு வந்திருக்கோம். வீட்டுல வளர்க்குற எல்லாரும் கவரை கிழிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மண் தொட்டி வச்சு தான் வளர்க்குறாளுங்க. ஒருவேளை களவாண்ட செடின்னு கண்டுபிடிச்சிருவாளுகளோ? என்ன சின்ன பொண்ணு, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம திருத்தரன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? கேள்வி கேட்டவ விட்டாலும் பக்கத்துல இருக்கவ விட மாட்டா போல. என்னத்த சொல்றது இப்ப நான்? எக்கா, ஒரு செடி 250 ரூபான்னு சொல்லிருக்கு, தையத்தக்கன்னு குதிச்சிங்களே. ஆமா, இந்த பூந்தொட்டியோட வேலை என்ன இருக்குன்னு தெரியுமா? இதோட வேலை ஒரு 100 ரூபா இருக்கு மாட்டி. பூந்தொட்டி 100 ரூபா. நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒரு மொட்டு வச்சிருப்பான், இல்ல ஒத்த ரோஜா வச்சிருப்பான், அவனே 50-60 ரூபாய்க்கு ரோஜா பூ செடி விற்கிறான். இது ஒண்ணு நம்ம ஒரு நர்சரி உள்ள செடி கிடையாது, ஊட்டி நர்சரியில இருந்து ஆர்டர் போட்டு வாங்கினது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிருந்து இங்க கவர்ல வச்சு கொடுத்தா செடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஊட்டியில உள்ள உரத்தையும் போட்டு ஸ்பெஷலா ஊட்டி தண்ணீரையும் ஊத்தி மண் தொட்டிலே போட்டு கொடுத்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு வந்தாலும், ஏன் 1 நாள் கழிச்சு வந்தாலும் அப்படியே இருக்கும் செடிங்கிறதுக்காக. ஓ அப்படியாட்டி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். நான் கூட எப்படி சமாளிக்க போறேனோன்னு நினைச்சேன், ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் போல. சரி சரி,
இருந்தாலும் 250 ரூபா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வாடி வா கருவாச்சி, கேள்வியை குண்டக்க மண்டக்க கேட்டி விட்டது மட்டும் இல்லாம உனக்கு 250 ரூபா அதிகமா இருக்காக்கும். பின்ன இல்லையே சின்ன பொண்ணு, ஒரு 5 பத்து குறைக்கப்படாது? ஏக்கா அவளே 50 ரூபா குறைப்பா, அவளை நீங்க என்ன 5 பத்துன்றீங்க? வாடி பாப்பாத்தி, காசை குறைச்சி வாங்கிட்டு போடலாம், உனக்கு தூக்கமே வராத. இந்திய வியாதிடி, பேரம் பேசியே வாங்கியாச்சு. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வியை கேட்கேன். ஒரு ரோஜா, ஊட்டி ரோஜா கடையில் வாங்குனீங்கன்னா என்ன வேலை? நார்மலா வாங்கினோம்னா 10 ரூபா, வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கினா 50 ரூபா. நம்ம நார்மல் ரேட்டே எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு செடியில பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5ல இருந்து 6 பூ வரைக்கும் இருக்கு, ஏன் 5-6 மொட்டு கூட இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பூக்கு 10 ரூபா ரேட்டு போட்டா கூட ஒரு 50-60 ரூபா வரும். நல்லா இருக்கே உன் சங்கடி. வழக்கமா யார்கிட்ட செடி வாங்கினாலும் ரோஜாவோட சேர்த்து தானே வாங்குவோம், அவங்க என்ன அதுக்கு ரேட்டா போடுறாங்க? அதெல்லாம் சேர்த்து தாண்டி 60 ரூபா 70 ரூபான்னு போடுறாங்க. அது தெரியாம தான் நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 250 ரூபா ரேட்டுங்கிறத உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி 240 ரூபாய்க்கு நான் தரேன். அப்படி இல்லைன்னா செடியெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. என் ரோஜா செடி ஒன்னே ஒண்ணு தானே என் மரத்தை கிறுக்கு பைய அதை உடைச்சு போட்டு இப்ப 250 ரூபாய்க்கு என்ன செலவுல தூக்கிட்டானே. சின்ன பொண்ணு எனக்கு இந்த மஞ்சள் ரோஜா குருடி. அம்மா வாங்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உன் புருஷனால தான் முடியும். முதல்ல ரேட் என்னன்னு பேசிக்கிடுவோம். சரிடி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 225 போட்டுக்க. சரி சரி, இதுக்கு மேல கசனாலும் நல்லா இருக்காது. 225 தான். இந்த அடிமா நீ கேட்டுக்கிட்டே இருக்க மஞ்சள் ரோஜா. மஞ்சள் ரோஜா மஞ்சள் ரோஜா முள்ளாத மஞ்சள் ரோஜா. சின்ன பொண்ணு, நான் தான் செகப் ரோஜா கேட்டுட்டு இருக்கேன்ல, அதை தாடி. இது நல்லா வளர்த்துருக்கா. என்னது நல்லா வளர்த்துருக்காளா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, ஊட்டியில வளர்த்தது ஒரு பொண்ணு தான், அதான் நல்லா வளர்த்துருக்கான்னு சொன்னேன். ஏந்தாரக்கா குடுகுடுன்னு ஓடியாந்தீங்களே, இப்படி ரோஜா வாங்காம என்ன யோசிக்கிறீங்க? வெள்ளை கலர் வாங்கவா ரோஸ் கலர் வாங்கவான்னு யோசிக்கிறேன்டி. இந்த இருக்குக்கா வெள்ளை கலர், இது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதோ ரோஸ் கலர், எது வேணும் உங்களுக்கு? ரோஸ்ல தான் நிறைய பூ இருக்கு, அதையே குடுடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.